ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாடி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாடி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. நீங்கள் மேல்மலையனூர் அம்மாவுடைய ஊஞ்சல் தாலாட்டம்பரை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதம் சிவனும் சக்தியும் 2 பேர் சேர்ந்திருந்த காட்சிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது கண்கொள்ளா காட்சி. எப்பயுமே அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, சிவலிங்கம் பக்கத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு சிவனும் உருவத்தோடு இருக்கிறார். இந்த சித்திரை மாதம் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. ஏன் இந்த ஊஞ்சல் உற்சவம் சித்திரை மாதத்துலேயும் மாசி மாதத்துலேயும் ஏன் நடக்கலன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் தான் யார் கிரகம் எடுப்பாங்க, எந்த நபர்கள் எடுப்பாங்க, எந்த குடும்பத்தாரர்கள் எடுப்பாங்க சொல்லிட்டு 7 வம்சாவழி பூசாரிகள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 குடும்பங்கள் இந்த கோயிலில் பூசாரிகளாகவும் தலைமை பூசலாகவும் தர்மகத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த கோயிலை வழி நடத்திட்டு இருக்கோம். இந்த நபர்கள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா உத்தரவு கொடுப்பாங்க. இந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் யார் எடுக்கிறதுங்கிற மாதிரி. அதுதான் சித்திரை மாதத்தில் ட்ரையல் கிரகம் சொல்லுவாங்க. இந்த கிரகம் எடுக்கிறது அதுக்காக தான் அது மாசியில் சக்தி கிரகமாக மாறி அம்மா மயான கொள்ள வர்றதுக்கு முன்னால் சக்தி கிரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துலேயும் மாசி மாதத்துலேயும் இந்த சக்தி கிரகம் எடுக்கிறதால ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. மற்ற எல்லா மாதங்களிலும் ஊஞ்சல் உற்சவம் இருக்கும். நீங்கள் கேட்கவே தேவையில்லை எந்த மாதம் ஊஞ்சல் இருக்குது ஊஞ்சல் இல்லைன்னு கேட்க தேவையில்ல. எல்லா மாதங்களும் இருக்கும். இந்த மாசிலையும் சித்திரை மாதம் மட்டும்தான் சக்தி கிரகமாக மாறி அம்பா அந்த அக்னி கூடத்துலேருந்து வருவாங்க. ஏன்னா மலையனூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல அக்னி கூடத்தில் குளிச்சுட்டு தான் காலையில் அந்த நிற்கிறாங்க. இந்த இடத்துல எந்த இடத்துல தங்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம் சொல்லிட்டு தான். அப்போ தான் இது பூந்தோட்டமாக இருந்த இடம். இப்போ நீங்கள் பார்த்துங்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அம்மா இருந்த இடம் பூந்தோட்டம். அது 4 கால் மண்டபத்தில் தான் அம்மா புத்தா வடிவெடுத்திருக்காங்க, புத்தா தமம் கிடக்கிறாங்க. அந்த மாசி மாதத்தில் தான் சிவன் தங்கிறதுக்கு தான் அதுக்கு முன்னால் சக்தி கிரகமாக ஆடி அம்மா ஆடிக்கிட்டே வருவாங்க. ஊர்வலம் மறுநாள் காலையில் தான் அம்மா கையாலேயே சமைச்சு 3 உருண்டையாக பிடிச்சி 3வது இறக்கும் போது அது மயானக்குள்ளே வர்றது. அந்த நாளில் தான் சிவனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டு சிவன் பிரம்ம கபாலமானது கையிலேருந்து விடுதலையாகுது. அந்த நாளில் தான் சிவன் திருவண்ணாமலையில் லிங்கமாக காட்சி கொடுக்குறார். அதாவது திருவண்ணாமலை மலையே லிங்கமாக தான் காட்சி கொடுத்துருக்கு. அதான் நீங்கள் அந்த கதைகள் கேட்கும் போது தான் தெரிய வரும். இப்போ தான் அம்மா ஆடிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இதுமாரி தினசரி அளவு போட்டுக்கிட்டு அம்மா ஆடி வர்றதும் அந்த கிரகத்தை இது பண்ணிட்டு வர்றதும் வேஷம் பூசி வர்றதும் பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மலையனூரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேஷங்கள் போட்டுட்டு ஆடிட்டு வருவாங்க. எல்லா சாமியார்களும் எந்த ஒரு கோயிலில் இருந்தாலும் அத்தனை சாமியார்களும் இந்த இடத்துல ஆடி பாடி அம்மா சந்தோஷப்படுத்துவாங்க. ஏன்னா இந்த இடத்துல அத்தனைக்குமே உங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்கிது. இங்கேருந்து தான் சக்தி பிறப்படுத்துது. 51 சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடங்கிறது மேல்மலையனூர் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களிலும் இருந்தாலும் அம்மனுடைய ஆசீர்வாதம் அருளும் இருந்தாலும் இந்த மேல்மலையனூர் கோயிலுக்குன்னு தனி ஒரு சிறப்பு சலுகை இருக்கிறது. அதனால் இந்த இடத்துல அளவு போடுறதுலேருந்து அம்மா அழைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க. சாமி சிலையை புதுசாக ஆரம்பிக்கிறனா கூட இங்கே தான் சாமி சிலைக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு இங்கே தான் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் பார்க்குறது கிரகம் ஜோடிக்கிறோன்னு சொல்லிங்க பாருங்கள். அதுதான் கிரகம் ஜோடிச்சிருக்கு. இந்த கிரகத்தை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. தலையில் தூக்கி வச்சு ஒரே நபர் ஆடிட்டு வரணும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சக்தி கிரகம். இதுதான் இது அமாவாசை ஊஞ்சலுக்கு இணையான சக்தி கிரகம். ஏன்னா இந்த சக்தி கிரகம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கிரகம் ஜோடிக்கும் போது அம்மாவே ஆடி அதில் பூங்கிரகத்தை இறங்குவாங்க. இறங்கி தான் என்ன பண்ணுவாங்க, ஊர்வலகமே அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. 12-1 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம்னா காலையில் 6 மணிக்கு தான் ஆடிக்கிட்டு வரணும். ஒரே நபரை தூக்கி ஆடிக்கிட்டு வரணும். அது அம்மாவுடைய பக்தி. அம்மா மேலே இறங்கினா தான் தூக்கி ஆட முடியும், இல்லைன்னா ஆடவே முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாமி ஆடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் 10 பேர் அழுத்தினாலும் அழுத்த முடியாது. அவ்வளோ பவர் இருக்குது அவங்க மேலே. ஏன்னா ஆடி அது உகரமாக வரும்போது யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அம்மா ஆடிட்டு வரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அது அவங்க மேலேயே கிரகம் எடுக்கிறவங்க மேலே அம்மா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நபர் 12 மணிக்கு எடுத்து 1 மணிக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் 6 மணிக்கு போகுதுன்னா கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் அந்த தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வரணும். ஒவ்வொரு இடத்துல நின்று ஆடணும். அது அம்மா சக்தி அவங்க மேலே இறங்குது. அதுதான் சக்தி கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி கிரகம் எடுக்கிறவங்க அந்த அளவுக்கு அவ்வளோ விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க.
அம்மாக்கிட்ட விரதம் இருந்தால் தான் அந்த சக்தி கிரகமே எடுக்க முடியும். அவங்களே சொல்லுவாங்க, இந்த கிரகம் எடுக்கும் போது தலையில் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது, நான் எப்படி தூக்கிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தூக்குவாங்க, இந்த மாற்றி மாற்றி தூக்க மாட்டாங்க. இது ஒரே நபர்கள் தான் தூக்கி ஆடிட்டு வரணும், ஒவ்வொரு இடத்துல நின்று ஆடணும். அம்மாவுடைய பவர், அதனுடைய சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த சக்தி கிரகத்தை தூக்கி ஆட முடியும். அதுதான் அக்னி கோலம். இதுதான் அக்னி கோலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுமாரி வேஷம் பூசிக்கிட்டு அம்மனுடைய வடிவமாக இருந்துக்கிட்டு இங்கேருந்து எக்கச்சக்கமாக ஆடி பாடி சந்தோஷமாக போவாங்க. ஏன்னா அம்மா வந்து இந்த அக்னி கோலத்தில் குளிச்சுட்டு தான் இங்கேருந்து தான் போகிறாங்க. அதனால் சக்தியாக இந்த இடத்துல தான் வந்து அம்மா வந்து இருந்தாங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து அம்மாவுடைய அருள்வாக்கு கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேஷம், காளி வேஷம், நிறைய வேஷங்கள் போடுவாங்க. ஆடி பாடி ஆட்டம் பாட்ட சந்தோஷத்தோடு போயிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளவும் வந்து ஒரு ஊரில் இருந்து மொத்த பேரும் வருவாங்க. ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸு கிட்டத்தட்ட 5-6 பஸ்ஸு கூட வர்றவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட மேலே தாளம் வாத்தியங்கள்லாம் செலவு பண்ணி செய்கிறாங்க, கிராண்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா அம்மா வந்து இங்கேருந்து தான் இட்டுட்டு போகணும், அம்மாவை ஆடி பாடி சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள், அது வந்து மாசிலையும் வந்து இந்த மாதிரி சந்தோஷப்படுத்துவாங்க, சித்திரையிலும் அதே மாதிரி வந்து வேஷம் பூசி அம்மாவோடைய வடிவமாக இருந்து சந்தோஷப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த சக்தியானது அந்த கோயிலுக்கு வரணும், நம்ம எல்லைக்கு வரணும். அதனால தான் இங்கேருந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அதுதான் வந்து மேல்மலையில் வந்து சக்தி பிறப்பிடமாக இருக்குது. 51 சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடம் 51 சக்தி பீடங்களில் வந்து மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி. இங்கே இருந்தால் பல சக்தி சுரூபமாக வந்து இருக்கிறாங்க. இன்னும் 51 சக்தி பீடங்கள். அங்கே அந்த உடல் பகுதி விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் அங்கே இருக்குது. இந்த உலகமே வந்து அம்மாவுக்குள் அடக்கும். அம்மா இல்லாத ஏரியாவே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் அங்காளம்மா ஆடி வருவாங்க, அருள்வாக்கு கொடுப்பாங்க. சொல்கிற அருள்வாக்கு கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூருக்கு வாங்க, என்னோட எல்லத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைப்பாங்க. சாமி ஆடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, அது மேல்மலையனூர் தானாகவே சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாதுங்க. அம்மா வந்து அருள்வாக்கு கொடுக்குது, இந்த இடத்துக்கு வாங்க, உங்கள் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா இந்த வந்து மேல்மலையனூர் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டு எல்லை கோயிலே வந்து சுடுகாடு தான். 12 ஏக்கரா இருக்குது, 12 ஏக்கராவும் சுடுகாட்டிலே இருக்குது. இந்த கோயில் வந்து பிணை எரிக்கிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து அதிசயமாக நடக்கும். பிணை எரிக்கிறத அப்படியே பார்க்கலாம், நேரடியாகவே பார்க்கலாம். நிறைய காவு பூஜைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 காவு பூஜையாவது ஒரு நாளைக்கு நடக்கும். அப்படியே அபிஷேகம் பார்த்தாலும் 150-100 அபிஷேகம் ஒரு நாளைக்கு நடக்கும். தொடர்ச்சியாக வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்பாளுக்கு வந்து எந்த நேரமும் வந்து ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை இந்த மாதிரி நாளில் தான் அபிஷேகம் பண்ண மாட்டோம். மற்ற நாளில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 அபிஷேகம் 100 அபிஷேகம் நடக்கும். எந்த கோயிலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காலையிலேயே 6 மணிக்கே அபிஷேகம் முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இந்த அம்பாளுக்கு வந்து அபிஷேகங்கிறது அப்படியே அபிஷேக பிரியர் அம்மா வந்து. அன்னதானம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சி அன்னதானம் வர்றவங்க அத்தனை பேருமே சாப்பாடு ஆக்கி போட்டுவாங்க. ஏன்னா அம்மாவுடைய அருள் கிடைச்ச உடனே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கும்போது அம்மாவுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆடி பாடி சந்தோஷமாக அன்னதானங்கள் செலுத்தணும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து தான் வந்து அக்னி குளத்துலேருந்து அந்த கிரகத்தை ஜோடிச்சு ஆடிட்டு போயிட்டு வருவாங்க. ஆடி வந்து ஊர் உலகமே சுற்றி கோயிலுக்கு வந்து அம்மா வந்து இறங்கும். அதான் நான் காமிச்சிருக்கேன். அம்மாவுடைய வடிவங்கள் பல வடிவங்கள் போடுறாங்க சந்தோஷத்துக்காக. நீங்கள் பாருங்கள் இந்த எப்படி பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க. இந்த வழிமுறைகள்லாம் நீங்களும் வந்து பக்தியோடு கடைபிடித்து செய்யணும். ஏன்னா நம்மளும் வந்து அம்மா மேலே இறங்குறாங்கன்னு சொன்னால் விரதம் இருக்கணும். அம்மா மேலே இறங்கி ஆடி பாடி சந்தோஷமாக வரணும்னு சொல்லிட்டு விரதம் இருந்து மாலை போட்டுட்டு வரணும். அம்மா வந்து காடி வடிவமாக எடுத்து இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து தத்ரூபமாக இருக்கும். அம்மா கொடுக்குற அருள்வாக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம பக்திகள் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் தான் அம்மா ஆடி பாடி சந்தோஷமாக நமக்கு அருள்வாக்கு கொடுக்கும். சொன்னபடியே நடக்கும். அதனால் தொடர்ச்சியான இந்த பதிவை பாருங்கள். கிரகம் எடுத்துகிட்டு வரோம், பூசாரிகள்லாம் சேர்ந்து இந்த கோயிலே வந்து வலம் வருவோம் பாருங்கள். அப்போது அரணார் கரத்தை விட்டு
விஷமாய் சாரு நிற்க பார்வதி தான் என்று கரத்தை சிரத்தை கருத்தில் பெற்றால் அந்த சிரத்தை தொண்டருடைய சிரத்தை தாய் கருத்தில் பெற்றோம். அம்மா கஞ்சூரியாக அவர்கள் சங்கர் பூசாரி அவர்கள் கொண்டாடி பூசாரி அவர்கள்
மதியான பூசாரி அவர்கள் மருமக்கமாறு பேச்சுமாறு அலிகள் ராமரே ஆயிரங்களையா அவர் தான் முத நம்மளுக்கு ஒரு தகிட்டு கொடுத்தாரு. அந்த கடவுத்துக்கு முழுக்க வைக்கிறதுக்கு நல்லா கொண்டாடணும். ஏன்னா போன இல்ல சுடர் விளக்காக தூண்டு போடுவோம். அவரு கொடுத்த பயன்தான் என் மனசுல ஓடிக்குது. ஜனத்து பூசாரி சொல்றான் தகிரிமா நான் தகிரிமா ஆடுறேன். அன்புக்கே பாரிவா மலையோ
மதியம் நீயாமோ மக்களுக்கு வந்த ஆறாத துயரமெல்லாம் போய்த்தருள்வாய். தலைவர் அவர்கள் ஆயிரங்களே நோயற்ற குறைவில்லா செல்வத்தை இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய தொடர்ச்சியான பதிவில் பாருங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.